So, எங்களோட TT Singer Junior 2024 Season 3 முதல் ஜட்ஜ் யார் என்று நீங்கள் வந்து ஆவலோட காத்துக்கொண்டிருப்பீங்க பார்க்குறதுக்கு. ஸோ இப்பொழுது லெட்ஸ் வெல்கம் ஜனனி கார்த்திக் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைப்போம். And now let's have her bio video on stage. Hello everybody, this is your playback singer Janani Bharat. Talented singer. So thank you so much for joining us today. And அடுத்ததாக our second judge T.N. Balamurali அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைப்போம். சங்கீத கலாவித்தகர் சங்கீத வித்வ சிரோன்மணி ஸ்ரீ T.N. பாலமுரளி. T.N. பாலமுரளி அவர்கள் இலங்கை, டொராண்டோ மற்றும் அமெரிக்காவில் நன்கு அறியப்பட்ட இசைக்கலைஞர், இசையமைப்பாளர் மற்றும் இசை ஆசிரியர் ஆவார். இவருக்கு வட இலங்கை சங்கீத சபை சங்கீத கலாவித்தகர் என்ற பட்டத்தையும், டொராண்டோ வரசித்தி விநாயகர் ஆலயம் இவருக்கு சங்கீத வித்வ சிரோன்மணி என்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவித்தது. டொராண்டோவில் கடந்த 19 ஆண்டுகளாக ஸ்ருதி மியூசிக் அகாடமி என்ற தனது கலைக்கல்லூரி மூலம் வயலின், வீணை, புல்லாங்குழல், சங்கீதம் மற்றும் கீபோர்டு ஆகியவற்றையும் கற்பித்து வருகிறார். Yes, வணக்கம் பாலமுரளி சார். ஸோ பாலமுரளி சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை, எங்கள் எல்லாருக்குமே அவரை நல்லாவே தெரியும். A very talented person. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிட்ஸுக்கு கூட டீச் பண்ணியிருக்கிறார். ஸோ thank you so much for joining us today, sir. And finally, our third judge, let's welcome Jasindini Prabhakar on stage with a huge round of applause. Okay, so Jasindini Prabhakar அவர்கள் கலிஃபோர்னியாவிலிருந்து வந்திருக்கிறார் எங்களோட இன்றைக்கு இந்த கிராண்ட் ஃபினாலேல எங்களை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ thank you so much and let's have her bio on stage. TT Singer Junior Season 3 கிராண்ட் ஃபினாலேயை கண்டுகளிப்பதற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இளையராஜா ரசிகையின் கனிவான வணக்கங்கள். எனது பெயர் ஜசேந்தினி பிரபாகர். நான் கலிபோர்னியாவில் வசித்து வருகிறேன். வாய்ப்பாட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஊடாக முதுகலை மாணி பட்டமும், மாஸ்டர் இன் மியூசிக் வட இலங்கை சங்கீத சபையூடாக கலாவித்தகர் பட்டமும் பெற்றுள்ளது. வாய்ப்பாட்டில் வயலின், வீணை ஆகியவற்றை கலிபோர்னியாவில் 7 வருடங்களாக கற்பித்து வருவதோடு ஃபேஷனுக்காக சினிமா பாடல்களை பாடுதல், வீணை, வயலின் போன்றவற்றில் வாசித்தல் மற்றும் கற்பித்தல் சம்பந்தப்பட்ட காணொளிகளை, அதாவது யூடியூப் வீடியோக்களை உருவாக்கி வருகிறது. ராகாஸ் இன் ஃபிலிம் சாங்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக ராக விளக்கத்தோடு அந்தந்த ராகங்களில் அமைந்த திரைப்பட பாடல்களை பாடுதல் மற்றும் திரைப்பட பாடல்கள், இன்டர்லூட் போன்றவற்றிற்கு ஸ்வரம் பாடுதல் போன்ற காணொலிகளையும் உருவாக்கி வருகிறேன். இதுவரை 84 ராகங்களில் திரைப்பட பாடல்களுக்கான காணொலிகளை உருவாக்கியுள்ளேன். போன வருடம் சிங்கர் ஜூனியர் சீசன் 2 இளையராஜா ரவுண்டில் நடுவராக பங்காற்றியுள்ளேன். இந்த வருடம் சிங்கர் ஜூனியர் சீசன் 3 கிராண்ட் ஃபினாலேக்கு என்னை நடுவராக அழைத்த TT ஓனர் ராஜி அரசரட்னம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ், ஸோ 3 ஜட்ஜஸுக்குமே மிக்க நன்றி இன்றைக்கு எங்களோட இந்த அமேசிங்கான ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்பொழுது லெட்ஸ் ஹாவ் our CEO of TT ராஜி அரசரட்னம் to honor our 3 judges. Okay, thank you. So I ask you 3 to kindly stand on stage. So இப்போதான் நாங்கள் வந்து உண்மையாகவே ஷோவை தொடங்குறோம். ஸோ எல்லாருமே நல்லா ஆவலோட வெயிட் பண்ணி கொண்டு இருப்பினோம். அங்கே கண்டஸ்டன்ஸும் கொஞ்சம் நர்வஸாகவும் இருப்பினோம், எக்ஸைட்டடாகவும் இருப்பினோம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப், நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இன்றைக்கு கிட்ஸிட்ட இருந்து? யாருனாலும் பதில் சொன்ன, நான் 3 பேர்கிட்டையும் கேள்வி கேட்க போகிறேன். ஸோ anyone can answer. Okay, good evening everyone.
ஸோ இன்றைய நிகழ்ச்சி கிராண்ட் ஃபினாலே வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் டிடி நிறுவனம் அண்ட் உரிமையாளர் திருமதி ராஜி அரசட்டம் அவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். 5 குழந்தைகள் 4 மாதங்களாக பல வகையான ரவுண்ட்ஸில் பாடி சிறந்த 5 பேரை தெரிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய மாணவர்கள் இன்றைய 5 பேரும் பாடப்போகும் பாடல்கள் நாங்கள் ஜட்ஜஸ் என்ற முறையில் அவர்கள் பாடும் பாடல்கள் சுருதி சுத்தமாக தாள சுத்தமாக இருக்க வேண்டும். அதைவிட வார்த்தைகள் அதாவது தமிழ் மொழி கிளியராக அந்த ஒவ்வொரு சொற்பிரிவங்களும் இருக்க வேண்டும். மற்றது இசையோடு அமைந்து அதை பாவமாக பாட வேண்டும். இத்தகையான பல வகையான காரணிகளை வைத்து இன்றைய வெற்றியாளரை நாங்கள் தெரிவு செய்வதாக இருக்கிறோம். ஓகே, சரி, நன்றி. ஸோ இது கட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா மற்ற ஜட்ஜஸ்? ஸோ சுருதி, தாளம், உச்சரிப்பு, பாவம், அதுகளில் எக்ஸ்ப்ரெஷன், அதுகளை தவிர நீங்கள் பாடுறத நல்லா ரசித்து பாடுங்க, மெட்டகளை ரசிக்க வைக்கணும்னு நினச்சி பாடுங்க. ஸோ அதுன்ற லெவலே வேறையாக இருக்கும். நர்வஸாக பயந்து வெல்லுவோமா தோப்போமா அப்படின்ற ஒரு இதுவும் வேணாம். நீங்கள் ஆல்ரெடி வின்னர்ஸ் 5 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ பயப்பட்டு நீங்கள் நர்வஸ் ஆகிக்க தான் கொஞ்சம் பிள்ளைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பயப்படாமல் நல்லா என்ஜாய் பண்ணி பாடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், ஆல் த ஃபைனல்ஸ். தேங்க்யூ. சரி மேம், நீங்கள் சொல்லுங்கள். I would like to say the same. First of all, thank you so much TET. ராஜி அக்காக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I'm so happy to be here. அதுவும் இந்த வயசில் சின்ன குழந்தைங்க they're coming on stage, you know, singing. It's a huge thing. It's a lot of pressure. And I'm so happy. ரொம்ப நன்றி. அதுவும் ஃபினாலேக்கு இருக்கிறது I'm very happy. Now coming to your question. Most importantly, enjoy பண்ணணும். If you enjoy the music, you know, audience will automatically enjoy and you will give the best, you know, performance. So enjoy பண்ணி பாடுங்க. நர்வஸாக இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை அவங்க சொன்ன மாதிரி. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. லைக் when you enjoy the song, the notes, ஸ்ருதி, தாளம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக it will be in place. You have come this far because you are talented. So don't be nervous. Enjoy the show. Thank you. And if you could also share a few words about this show. நீங்கள் வந்து ஓகே லைக் இந்தியாவில் நிறைய ஷோஸ் நடக்குது, போட்டிகள் நடக்குது. பட் இன் கனடா அது இங்கே பிறந்து வளர்ந்த கிட்ஸோட what do you think about this show? It's a great question that you ask. ஏன்னா நான் இந்த கிளிப் பார்க்கும்போது that's what I felt. அப்படியே வந்து எவ்வளோ டேலண்டடாக இங்கே இருக்காங்க குழந்தைங்கன்னு I didn't know. நான் 8 வருஷமாக இங்கே இருக்கேன். I didn't know so many people actually existed with such great talent. So thank you to TET to actually bring out such talent. அதுவும் சின்ன வயசுலேயே வந்து மேடை பழகினானா it becomes very easy as you grow older. Confidence and everything kind of grows along. So it's absolutely amazing. இந்தியாவில் பார்க்குற ஷோ இப்போ ஏர்டெல் சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், ஜீ தமிழாக இருக்கட்டும். I was one of the judges back in ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் மோது when I was in 11th grade. அதே மாதிரி இருக்குது. இட்ஸ் அன்பிலீவபிள். இது வந்து கனடாவில் இருக்கோன்னே சொல்ல முடியாது. ஸோ கிரேட் ஜாப் TET அண்ட் awesome job to the kids who are actually participating, and more importantly parents. You know, it's not easy grooming a child to do something. I have a 10-year-old and I know how difficult it is. She also sings, amma enakku ipa vendam apram pannalam. I know how difficult it is. So great job parents also to kind of hone that talent. Yes, thank you so much. You said it so beautifully. Thank you, and thank you judges. So contestants எல்லாம் ரெடியா இருக்கணும் பாடுறதுக்கு, and we hope you enjoy their performances. Thank you. Thank you. Looking forward to it. Thank you. Okay, so judges நாங்கள் வந்து பார்த்துட்டோம். அண்ட் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும், அதுவும் இல்லாமல் ஃபைனல்ஸுக்கும் விளங்கி இருக்கும் ஜட்ஜஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்கினோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நல்ல ஸ்வீட்டாக தான் கதைப்பினோம், பட் அதுக்காண்டி ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டினோம் இல்லை, கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருப்பினோம்.